Welcome to India Gate Basmati Gold Casino. பொன் போன்ற உங்கள் அறிவை பொன்னாகவே மாற்றும் மேடை இது. பரிசுகளை அள்ளி வழங்குவது லலிதா ஜுவல்லரி. நம்முடைய நிகழ்ச்சியில போட்டியாளர்கள் வெறும் கைய வீசிக்கிட்டு ஜாலியா வந்து நாங்க கொடுக்கிற அந்த 20 கிராம் தங்கம், அந்த தங்கத்தை வச்சு 10 கேள்விக்கு சரியா பதில் சொன்னா 5 கிலோ தங்கம் வரைக்கும் வெல்ற வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இது பாசிட்டிவா இல்ல ஒரு பெரிய பர்டனா? வேர்ல்ட் பேங்க்லயே கடன் வாங்குறது இல்லையா? வேர்ல்ட் பேங்க்ல கடன் கேட்டு அது கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். பெரிய பெரிய ஏர்லைன்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கடன்ல இருந்தாலும் அவங்க விமானங்கள் பறக்கலையா? அவங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சுறுசுறுப்பா வேலை பார்க்கலையா? நாம அந்த பிளைட்ல தான் போகலையா? கிரெடிட் கார்டு மட்டும் என்ன, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கையெழுத்து போட்டு இப்படி கார்டை கொடுக்குறோமே, அது கடன் தானே. ஆனா கடன் எப்படி இருந்தாலும் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப அசௌகரியமான ஒரு விஷயம். மிடில் கிளாஸ்ல யாராவது கடன் வாங்கிட்டாங்கன்னா அன்னைக்குல இருந்து அந்த கடனை திருப்பி கொடுக்கற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் கூட சரியா வராது. தங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாத்திக்குவாங்க. அடிக்கடி இந்த ஹாலிடே போறதெல்லாம் நிறுத்திக்குவாங்க, புது ட்ரெஸ் வாங்குறத நிறுத்திக்குவாங்க, வெளியில போய் சாப்பிடறத நிறுத்திக்குவாங்க. சில சமயம் ஃபேனை கூட கொஞ்சம் ஃபாஸ்டா ஆஃப் பண்ணிடுவாங்க, லைட்டை கூட கொஞ்சம் வேகமா நிறுத்திடுவாங்க. எல்லாமே எண்ணி 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 தான் செலவழிப்பாங்க. பொங்கலுக்கு பொங்கல் பானை வைக்கும் போது கூட அதுல மேல மிதக்கிற நெய்ல ஒரு 1/2 ஸ்பூன்ல கூட கொஞ்சம் கம்மி பண்ணி சேமிப்பாங்க. இப்படி சேமிச்சு 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 என்னைக்கு அவங்க கடன் முடியுதோ அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட எல்லாரும் போய் ஒரு கோயிலுக்கு போய் நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமா வருவாங்க. போன நிகழ்ச்சியில, நம்முடைய நிகழ்ச்சியில ஜோதி பிரியா நம்ம கிட்ட 20 கிராம் தங்கத்தை கடனா வாங்கி நல்லா விளையாடினாங்க. அவங்க கையில இப்போ நிறைய தங்கம் இருக்கு. ஆனா கடனை திருப்பி கொடுக்கற வரைக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஜோதி பிரியா. வெல்கம் பேக். உட்காருங்க ஜோதி பிரியா. அப்படி ஸ்லோவா ஆரம்பிச்சீங்க நீங்க, கொஞ்சம் சில உணர்ச்சி வசப்பட்டீங்க. அதுக்கப்புறம் கையில 30 காயின் வச்சிருந்தீங்க. அதுல வந்து 10 கிராம எங்களுக்கு திரும்ப மறுபடி பந்தயமா வச்சிருக்கீங்க. 5வது கேள்வியில இருக்கீங்க. சோ 5வது கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நேத்திக்கும் இன்னைக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் இருந்தது. சோ எப்படி இருந்தது? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினாரே இருந்ததா? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. இப்போ தைரியமா 10 வச்சிருக்கேன். பட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन அந்த 10 ராங் ஆனது வந்து இன்னுமே சென்டிமெண்டா வந்து 10 வச்சிருக்கலாமோ 5 வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. எப்படின்னு தெரியல, இது கரெக்டா வருமா என்னன்னு தெரியல. முதலில் உங்களுடைய கடன் தீருமா அப்படிங்கறத பாத்தீங்களா? தெரியல மேம் எனக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. இந்த கேள்வி என்ன, உங்களுடைய 5வது கேள்வி என்ன பாத்துடலாமா? பார்க்கலாம். ரெடியா? ரெடி மேம். ஓகே, ஜோதி பிரியாக்கு 5வது கேள்வி என்ன சொல்லுங்க. ராமாயணத்தின்படி தன் யாகத்திற்கு இடைஞ்சல் கொடுத்த பூதங்களை கொல்வதற்கு தசரதனின் அவையில் இருந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து சென்ற முனிவர் யார்? ஆப்ஷன் ஏ வசிஷ்டர், ஆப்ஷன் பி விஸ்வாமித்திரர், ஆப்ஷன் சி பரத்வாஜர், ஆப்ஷன் டி ஜமதக்கினி. According to the Ramayana, which sage took Rama and Lakshmana from Dasaratha's court to kill the demons disturbing his sacrifice? Option A, Vashishta. Option B, Vishwamitra. Option C, Bharadwaja. Option D, Jamadagni. Time started now. எந்த ஐடியாவுமே இல்ல. I'll go for lifeline. Lifeline. Okay, pause பண்ணலாம். 15 செகண்ட்ல நீங்க வந்து லைஃப்லைன் கேட்டிருக்கீங்க. The golden girl சஞ்சனா லைஃப்லைன் கேட்டிருக்காங்க. நிறைய முனிவர்கள், தாடி மீசையோட 4 முனிவர்கள் இருக்காங்க. எந்த முனிவர்னு தெரியல. சோ அந்த முனிவர்களை தாடி எடுக்கணும்னா நாம ஒரு ராங் ஆப்ஷன் எடுத்தாகணும். அதுக்காக 5 கிராம் அவங்க கிட்ட இருந்து 5 கிராம் தங்கம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துடலாம். ரேண்டமா ஒரு ராங் ஆப்ஷனை ரிமூவ் பண்ண சொல்லலாமா? எடுத்துற சொல்லலாமா? ஓகே ஓகே, ஒரு ராங் ஆப்ஷன் எடுத்துருங்க ப்ளீஸ். ஜமதக்கினி போயிடுச்சு. டைமர் ஆரம்பிச்சாச்சு. யோசிக்கலாம், டைம் இருக்கு.
வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர். We'll go for Bharatwajar. C. ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? தெரியல மேம். ஃபிக்ஸ் பண்ண தெரியலையா இல்ல ஆன்சர் தெரியலையா? ஆன்சர் தெரியல மேம். ஓகே. என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லுங்க. ஏ வசிஷ்டர். ஏ வசிஷ்டர் ஃபிக்ஸா? ஃபிக்ஸ். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்துக்கு வந்து விஸ்வாமித்திரன்பாங்க. பரத்வாஜருக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தெரியல மேம். பட் மேக்ஸிமம் இட் வில் பி ராங். எப்படி சொன்னீங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே தெரியலன்றாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா சின்ன வயசுல இருந்து நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்ல. எனக்கு அங்கதான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. டீச்சர் ஆனாங்க. நல்லா டீச்சும் பண்ணுவாங்க. எனக்கு டீச்சிங்கான பொறுமையே கிடையவே கிடையாது. ஆனா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் என் முன்னாடி உட்கார்ந்து ஒரு டீச்சர் மாதிரி தெரியல மேம் அப்படின்னு சொல்றத ஒரு டீச்சரா நான் இன்னைக்கு தான் வந்து நான் உணர்ந்தேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு இந்த டீச்சருக்கே தெரியாது. கண்டிப்பா. வாத்தியாரே மக்கு. ஆக்சுவலா என்னன்னா மேம், இப்ப நம்மளோட ஃபீல்ட் என்ன நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியரா நம்ம ஃபீல்ட் தான். சரி, வசிஷ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வசிஷ்டர் அப்படிங்கிறது சரியா தவறா பாத்துடலாம். பார்க்கலாம் மேம். நீங்களே பாத்துடலாம். நானே பாக்குறேன். பார்க்கலாம் மேம். பார்க்க வேண்டாம், அவங்க பார்க்க மாட்டாங்க. தவறு. தவறு. வசிஷ்டர் தவறு. சரியான பதில் என்னன்னு பாத்துடலாமா? விஸ்வாமித்திரர். சுத்தமாவே ஞாபகம் இல்ல. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர் சுத்தமா ஞாபகமே இல்ல. சரி, பரவாயில்ல. இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் அடுத்த கேள்வியில வந்து தீந்துரும். Okay. சஞ்சனா தி கோல்டன் கேர்ள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு இன்னொரு கோல்ட் காயின் கொடுக்கிற அந்த லக் நமக்கு இல்ல. சோ அடுத்த கேள்வி வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். 3 கிராம் தங்கம் உங்க கிட்டியில இருக்கு. கவலைப்படாதீங்க. ஓகே. சந்தோஷமா இருங்க. 20 ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்களோ அதேதான். ஸ்டேஜஸ் மேம். அதே ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க. புது கேம் அப்படி நினைச்சுக்கோங்க. ஓகே. பாதி கிணறு தாண்டியாச்சு. இனிமே ஒரு ஜம்ப் தான். ஓகே. 5 கேள்வி முடிஞ்சிடுச்சு. 6வது கேள்விக்கு எவ்வளவு பணயம் வைக்க போறீங்க? 5 மேம். 5 தான். ஓகே, சோ 5. 6வது கேள்விக்கு 5. 6வது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு மரத்தின் உடல் பகுதிக்குள் உள்ள வளையங்களை எண்ணுவதன் மூலம் இவற்றில் எதை கணிக்க முடியும்? ஆப்ஷன் ஏ இலைகளின் எண்ணிக்கை, பி வேர்களின் எண்ணிக்கை, சி மரத்தின் வயது, டி பழங்கள் பழுக்கக்கூடிய நேரம். Which of these can be calculated by counting the number of rings in a tree trunk? A number of leaves, B number of roots, C age of the tree, D time of fruits ripening. Time starts now. C age of the tree. Fix C age of the tree. Fix பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் மேம். ஓகே. ஃபிக்ஸ் சி மரத்தின் வயது. இது ரொம்ப புதுமையான அனுபவமா இருக்கு. இது வரைக்கும் எல்லா கேள்விக்கும் என்னன்னு தெரியல மேம் அப்படிலாம் சொன்னவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கோச்சிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இல்ல, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டீங்க. எஸ் மேம். ஐ அம் கான்ஃபிடென்ட். யூ ஆர் கான்ஃபிடென்ட். சோ சி மரத்தின் வயது அப்படிங்கிறது சரியான விடைதானா சொல்லுங்க. நீங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்களோ அதே மாதிரி விடையும் சரியா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஞ்சனா தி கோல்டன் கேர்ள். வெள்ளி விழா கொண்டாடுறீங்க. 25 கிராம் உங்க கைக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்ல 1 கிராம் போனஸ். 4 25 உங்க கையில, 4 கிராம் உங்களுடைய பேங்க்ல. சோ இனிமே சந்தோஷமா ஜாலியா விளையாடலாம். எவ்வளவு பெட் பண்ண போறீங்க அப்படிங்கறத சஞ்சனா காத்துட்டு இருக்காங்க. 5. நான் வந்து கடன் பட்டார் நெஞ்சம் போல் மிடில் கிளாஸ்ல எல்லாரும் கலங்குவாங்க. அதனால அதை முடிக்கிற வரைக்கும் லைட்ட கூட போட மாட்டாங்க, விட மாட்டாங்க. கண்டிப்பா அதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப வந்து 25 இருந்தாலும் கடன் வந்து நான் இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கு. சரி, சோ இப்போதைக்கு 5. அடுத்ததுல 10 15 வச்சுக்கலாம். மேம். சோ 5 தான். அஞ்சு கிராம் தான் பெட் பண்ணிருக்காங்க மறுபடியும் ஜோதி பிரியா. 7வது கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி let's take a short break in India Gate Basmati Gold Casino. Welcome back to India Gate Basmati Gold Casino. Biochemistry, biotechnology ல assistant professor நம்ம ஜோதி பிரியா
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஹெச்ஓடி எல்லாம் கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தங்க காசுகளை சம்பாதிச்சுட்டு அவங்க மதுரைக்கு வந்து சேர்ந்தா ஒரு பெரிய பிரியாணியை வச்சு ஒரு விழாவே நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. சோ 7வது கேள்வி. 5 கிராம் தான் நீங்க பணயம் வச்சிருக்கீங்க, அதனால லைஃப் லைனும் கிடையாது உங்களுக்கு. கண்டிப்பா. 7வது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். உங்க பையன் வந்து அங்க இருந்து நிறைய கை தட்டிட்டே இருக்காரு, அவரோட என்கரேஜ்மெண்ட் நிறைய இருக்கு. கொஞ்சம் இன்துவாதான் மேம் இருப்பான். சரி, உங்களுடைய 7வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். மாடர்ன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை மிக அதிக முறை நடத்தியுள்ள நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஏதென்ஸ், ஆப்ஷன் பி பாரிஸ், ஆப்ஷன் சி லண்டன், ஆப்ஷன் டி லாஸ் ஏஞ்சலிஸ். Which city has hosted the modern summer Olympics the most number of times? A Athens, B Paris, C London, D Los Angeles. Your time starts now. I'll fix Athens. Athens. Fix பண்ணிடலாமா? பாரிஸ், லண்டன், லாஸ் ஏஞ்சலிஸ்ல வேண்டாம். பண்ணுங்க. Okay. Fix A Athens. So Athens கரெக்டான விடையா இருக்குமா? லாஸ்ட் क्वेश्चन வந்துட்டு டவுட்டே இல்ல. பட் இந்த क्वेश्चन வந்து டவுட் தான் இருக்கு. கேள்வியை நீங்க சரியா படிச்சீங்களா? அதிக முறை நடத்தியுள்ள நகரம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. முதல் முறையா நடத்தின நகரம் எதுன்னு கேட்கலையே. ஒலிம்பிக் ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலையே. ஐ தாட் ஃபர்ஸ்ட் இப்போ இனிஷியேட் பண்ணதுனால மேபி நிறைய தடவை அங்க நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்ஷன் இருந்தது. பட் இப்போ தெரியல. சோ ஏதென்ஸ் சரியா இல்லையா பாத்துடலாமா? பாருங்க. ஏதென்ஸ் தவறு. சரியான பதில் லண்டன். 1908, 1948, 2012 மூன்று முறை நடந்திருக்கு. மத்த எல்லாமே ஏதென்ஸ்ல இருந்து, பாரிஸ்ல இருந்து, லாஸ் ஏஞ்சலிஸ் எல்லாமே 2 தடவை தான். எல்லாருக்கும் வழுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 5 தான் வச்சீங்க, புத்திசாலித்தனமா. சோ அதனால கோல்டன் கேர்ள் நமக்கு தான். எட்டாவது கேள்விக்கு எவ்வளவு பணம் வைக்க போறீங்க? I'll fix 15. எந்த குகையில எந்த புலி இருக்கும் தெரியாது இல்ல, அந்த மாதிரி புலி வந்து மறைந்து தாவது. பாயும் புலி பதுங்கும் நாகம். சோ 15 வைக்கலாம். 15 ஆல் தி பெஸ்ட். அப்படிதான் விளையாடணும். ஆஹா, நல்லா தான் மேம் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கும்? கண்டிப்பா மேம். 30 கையில வந்துரும். உடனே என்ன பண்ணுவீங்க? 35. இன்னொரு 5 இருந்ததுன்னா எனக்கு கடனை கூட திருப்பி கொடுத்துருவேன். கடனை கூட திருப்பி கொடுத்துருவேன். கடனே எல்லாம் வீட்டுக்கு போடுவேன். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்துடலாமா? பாக்கலாம். பாத்துடலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த நகரம் குட்டி ஜப்பான் என்றும் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீரங்கம், ஆப்ஷன் பி தர்மபுரி, ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி சிவகாசி. Which town in Tamil Nadu is also called Kutti Japan? Option A Srirangam, option B Dharmapuri, option C Coimbatore, option D Sivakasi. Your time starts now. Option D Sivakasi. Fix. ரெண்டு செகண்ட்ல பதில் சொன்னீங்க. அப்படிங்கிறீங்களே. இல்ல மேம், fix. So fix option D Sivakasi. கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா, நர்வஸா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேம். நல்லா தெரியும் மேம். ஏன்னா பிகாஸ் நல்லா தெரியும் மேம். இந்த ஆப்ஷன் எல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. மத்ததெல்லாம் இல்ல. வாய் வந்து சிரிக்குது, உதடுகள் சிரிக்கின்றன, ஆனா கண்கள் வந்து கொஞ்சம் கவலையா இருக்கின்றனவே. அப்பலாம் இல்ல மேம். அதன் காரணம் என்னவோ? அப்படி எல்லாம் இல்ல மேம். இல்லையா? அதெல்லாம் இல்ல. ஹாப்பியா இருக்கீங்க இப்போ? ஹாப்பியர் ஆகணும்னா ஒரு சின்ன பிரேக் வேணும். Let's take a short break in India Gate Basmati Gold Casino. Welcome back to India Gate Basmati Gold Casino. Assistant Professor Fix அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்சர் சரின்னா ஹாப்பியர் ஆயிடுவேன் அப்படின்றாங்க. ஹாப்பில இருந்து ஹாப்பியர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பாத்துடலாமா? சிவகாசி அப்படிங்கிறது சரியான விடை தானா? சரியான விடை.
இத குட்டி ஜப்பான்னு அழைத்த தலைவர் யார் தெரியுமா? தெரியல. ஜவஹர்லால் நேரு. சொல்லலாம். அவர் கொடுத்த பெயர் இது. அவர்தான் முதலில் அழைத்தார். கோயம்புத்தூருக்கு இன்னொரு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா மும்பை. மான்செஸ்டர் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரி கூட அங்க கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. நான் எங்க சிஸ்டர் அங்கதான் இருக்காங்க மான்செஸ்டர்ல. எல்லா ஃபேக்டரியும் காலியா இருக்கு. அதை பார்க்கும்போது வாழ்க்கை தொழிற்சாலைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. சஞ்சனா தி கோல்டன் கேர்ள் இப்படி மனசு மாறி 15 வச்சாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா 30 கிராம் தங்கத்தை கையில வச்சிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து 35. அது மட்டும் இல்ல 1 கிராம் உங்களுக்கு போனஸ். 35 பிளஸ் 5 40. 40 நிஜமாவே உங்க முன்னாடி வந்தா எங்க கடனை திருப்பி கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா முடியாது. ஏன்னா பேங்க்ல இருந்து நீங்க எடுக்க முடியாது. உங்க கையில இருக்கிறது தான் எங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க முடியும். சோ அடுத்த கேள்வி 9வது கேள்விக்கு எத்தனை கிராம் பந்தயம்? 9th question. 9th question. Go for 10. 10. ஓகே வெரி நைஸ். இது ஆன்சர் கரெக்ட்டா நீங்க சொன்னீங்கன்னா உங்க கடமை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா மேம். உங்களுடைய 9வது கேள்வி என்ன பார்க்கலாம். பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை கொடுத்த உலகின் முதல் நாடு எது? ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் பி நியூசிலாந்து, ஆப்ஷன் சி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. Which country was the first in the world to grant women the right to vote? Option A Switzerland, option B New Zealand, option C United States of America, option D Australia. Time starts now. வச்சாலே எனக்கு ரொம்ப ராங்கா தான் மேம் இருக்கு. Can guess. பெண்ணை பற்றிய கேள்வி. Yes ma'am. நமக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் நாடு எது? சோ நேரம் போயிட்டே இருக்கு. I'll fix C ma'am. United States of America. C United States. லைஃப் லைன் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க. இப்போ இல்ல, எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். 6ல இருந்து 10 வரைக்கும் யூஸ் பண்ணலையே. யூஸ் பண்ணல மேம். ஓகேங்களா வேண்டாமா? லைஃப் லைன். ஓகே லைஃப் லைன் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சஞ்சனா அதுல இருந்து 5 எடுத்துடலாம். which means அவங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியாது வின் பண்ணாலும். சோ பரவாயில்ல. ஓகே. சும்மா ஒரு ஐடியாவே இல்ல. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சும்மா சொன்னீங்க. எஸ் மேம். ரேண்டமா ஒரு ராங் ஆப்ஷன் எடுக்க சொல்லலாமா? எஸ் மேம். ப்ளீஸ் டேக் ஆஃப் ஒன் ஆப்ஷன். ஆஸ்திரேலியா போயிடுச்சு. ஆஸ்திரேலியா போயிடுச்சு. சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஃபிக்ஸ் பி நியூசிலாந்து. பி நியூசிலாந்து நினைக்கிறீங்க? ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பி நியூசிலாந்து. ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அப்புறம் நியூசிலாந்து மாத்திட்டீங்க. எதனால்? தெரியல மேம் எனக்கு. தெரியல. தெரியல. ஆஸ்திரேலியா போனது கூட ஒரு பெரிய உதவியா இல்ல. உதவியா இல்ல. சரியா தவறா பாத்துடலாமா? நீங்களே பாத்துருங்க. நானே பாத்துடுறேன். வழக்கம் போல பார்த்து தான் சொல்லணும். எஸ் மேம். ரிசல்ட் போர்டுல நீங்க பார்க்க மாட்டீங்க, யாரா பார்த்து தான் சொல்லணும். அப்படியா? ஓகே சரி, நானே பார்த்து சொல்றேன். பி சரியா தவறா சொல்லுங்க. நியூசிலாந்து. The right answer. ஓவா அப்பா தேங்க் காட். எப்படி சொன்னீங்க? நியூசிலாந்து கடைசி நிமிஷத்துல அமெரிக்கால இருந்து தாண்டி 1893லயே 19th செஞ்சுரியிலேயே அவங்க கொடுத்துட்டாங்க. 20th செஞ்சுரியில கொடுத்தது வேற விஷயம். 19th செஞ்சுரியிலேயே 1893ல இருந்து நியூசிலாந்து பெண்கள் ஓட்டு அளிச்சிட்டு இருக்காங்க. ஓட்டுரிமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ கங்க்ராச்சுலேஷன். சூப்பர். சஞ்சனா நமக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்க காரணமா நியூசிலாந்து அவங்களுக்கு 10 கிராம் தங்கத்தை வின் பண்ண வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 6வது கிராம் தங்கம் வந்தாச்சு. சோ சஞ்சனா காத்துட்டு இருக்காங்க. 10வது கேள்வி 20, 30, 35 தான் இருக்கு உங்க கையில. கடனை கொடுத்தே ஆக வேண்டும் நீங்க. அடுத்த கேள்விக்கு 20 மேம். 20 20 கிராம் தங்கத்தை பணயமா பந்தயமா வைக்கிறீங்க. சோ 20 கிராம் தங்கத்தை தைரியமாக வைத்த மதுரை பெண்
மதுரை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், மதுரை ஆசிரியை, மதுரை வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம். ஏன் மேம்? பாப்போம் மேம். அந்த வீராங்கனைக்கு ஏற்ற 10வது கேள்வி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜூவாலஜிக்கல் பார்க், ஹிமாலய உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி மிசோரி, ஆப்ஷன் சி டார்ஜிலிங், ஆப்ஷன் டி கேங்டாக். Where is the Padmaja Naidu Himalayan Zoological Park located? Option A Srinagar, option B Missouri, option C Darjeeling, option D Gangtok. Time starts now. What the question? Yes, ma'am. Missouri, Gangtok, Sikkim, Gangtok, Jammu Kashmir, Darjeeling. I'll fix C, ma'am. Darjeeling. Option C Darjeeling. Darjeeling. Fix பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 20 செகண்ட் தான் இருக்கு. D, Gangtok. So fix D Gangtok. டார்ஜிலிங் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க, திடீர்னு கேங்டாக் அப்படின்னு சொல்லிட்டீங்க. படிச்ச ஞாபகம் மேம். டார்ஜிலிங்கும் படிச்ச ஞாபகம், கேங்டாக்கும் படிச்ச ஞாபகம். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. படிக்காம வந்திருந்தா கூட கொஞ்சம் கரெக்டா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கேங்டாக் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது? எந்த மாநிலம்? சிக்கிம். கேங்டாக் கேபிட்டல் ஆஃப் சிக்கிம். சோ பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜூவாலஜிக்கல் பார்க் கேங்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஜோதி பிரியா. 6 47 6 கிராம் தங்கமா இல்ல 47 கிராம் தங்கமா அப்படிங்கறது ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். Let's take a short break in India Gate Basmati Gold Casino. Welcome back to India Gate Basmati Gold Casino. நம்ம ஜோதி பிரியா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் from மதுரை விளையாடிட்டு இருக்காங்க. 10வது கேள்வி, கையில இருக்கிற 20 கிராம் தங்கத்தையும் ரொம்ப தைரியமா பணயம் வச்சாங்க. வச்சு இந்த பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜூவாலஜிக்கல் பார்க் வந்து கேங்டாக்ல இருக்கு அப்படின்னு ரொம்ப தைரியமா சொன்னாங்க. ஆனா இப்ப தைரியம் எல்லாம் இறங்கி போய் பிரேக்ல மேடம் அது கரெக்டா இல்லையான்னு எங்கிட்ட கேட்கிற அளவுக்கு இருக்காங்க. இந்த விடை கரெக்டா இருந்தா 47 கிராம் தங்கத்தோட நீங்க வீட்டுக்கு போவீங்க. இல்லனாலும் 6 கிராம் தங்கத்தோட நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. பாத்துடலாமா? என்ன இது மேம்? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மேம். என்னது? பெண்களோட பெரிய ஆயுதமே இந்த கண்ணீர் தான். இல்ல மேம். அத கரெக்டான சமயத்துல யூஸ் பண்ணணும். ஐயோ இல்ல மேம். ஏதாவது நடக்கும், ஒரு $1 மில்லியன் நம்ம பக்கம் வந்துரும், வேர்ல்ட் பேங்க்ல இருந்து கடன் வாங்கலாம்னா அப்ப அழலாம். இப்பெல்லாம் அழக்கூடாது. ஓகே ஓகே. கை வீசிட்டு தானே வந்தீங்க, கண்ணீரை எடுத்துக்கிட்டா வந்தீங்க. கண்டிப்பா மேம். சோ இப்ப சந்தோஷமா தானே போகணும், ஜாலியா. Yes, ma'am. கசினோல வந்து அழுதது யாருமே இல்ல. அப்புறம் நினைச்சு வேணா அழலாம். சோ இந்த கேங்டாக் சரியான விடையா இல்லையா பாத்துடலாமா? நீங்களே பாருங்க. நீங்களே பாருங்க மேடம். சரி, கடைசி கேள்வியும் நீங்களே பார்த்து சொல்லுங்க மேடம். கேங்டாக் சரியான விடையா இல்லையா தயவு செய்து சொல்லுங்க. Wrong answer. வேற எது சரியா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? கேங்டாக் இஸ் நாட் தி ரைட் ஆன்சர். டார்ஜிலிங். டார்ஜிலிங். டார்ஜிலிங் சரியான விடை. கொஞ்சம் யோசிச்சு, முதல்ல நீங்க டார்ஜிலிங் தான் சொன்னீங்க, அப்புறமா மாத்திட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. உங்களுக்கு சேர வேண்டிய அந்த 6 கிராம் தங்கம். பிரியா, உங்களுடைய 6 கிராம் தங்கத்தை உங்களுக்கு பரிசாக வழங்குவது லலிதா ஜுவல்லரி. ஆல் தி பெஸ்ட். ஒன் டே கிரிக்கெட் மேட்ச், இந்த 2020 கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மேட்ச்கள் எல்லாம் கடைசி பால், அந்த லாஸ்ட் பால் போல் பண்ற வரைக்கும் the match is not over அப்படிம்பாங்க. மேட்ச் எப்படி போயிட்டு இருந்தாலும், யாரு வின் பண்ற மாதிரி இருந்தாலும், அந்த கடைசி ஒரு பால் கூட வெற்றி யார் பக்கம் அப்படிங்கறத நிர்ணயிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. ஜோதி பிரியா 47 கிராம் தங்கத்தோட வீட்டுக்கு போக வேண்டியவங்க அந்த கடைசி செகண்ட்ல, அந்த 2 செகண்ட் இருக்கும்போது டார்ஜிலிங் அப்படிங்கறத கேங்டாக் அப்படின்னு மாத்துனாங்க. அதுல அந்த 47 கிராம் தங்கம் 6 கிராம் தங்கமாக மாறிச்சு. இது வந்து ஒரு சீசா மாதிரி, எந்த பக்கம் மேல போகும் எந்த பக்கம் கீழே போகும் சொல்லவே முடியாது. இந்த சீசால மறுபடியும் உட்கார்ந்து ஹைஸ் அண்ட் லோஸ் ஆஃப் லைஃப நம்ம கோல்ட் கசினோல அனுபவிக்க போறது யாரு அப்படின்னு பார்க்கலாம். நிறைய டைம் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அடுத்த போட்டியாளரை பார்க்கலாம். இந்தியா கேட் பாஸ்மதி கோல்ட் கசினோ.
வெல்கம் பேக் டு இந்தியா கேட் பாஸ்மதி கோல்ட் கசினோ. பொன் போன்ற உங்கள் அறிவை பொன்னாகவே மாற்றும் மேடை இது. பரிசுகளை அள்ளி வழங்குவது லலிதா ஜுவல்லரி. இன்னைக்கு வரப்போற இரண்டாவது போட்டியாளர் யார்? அவருடைய பெயர் ராமகிருஷ்ணா. MBA படிச்சிருக்காரு. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி. சொந்தமாக ஒரு கம்பெனி அவருக்கு, ரசாயன கம்பெனி. ரசாயன பொருட்களை வாங்குறதும் விற்கிறதும் தான் அவருடைய வேலை. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சென்னையிலேயே பிறந்து பச்சைபாஸ் காலேஜ்ல படிச்சு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ராமகிருஷ்ணா. ஆல் தி பெஸ்ட். உட்காருங்க ராமகிருஷ்ணா. Thank you. உங்க ஃபேமிலில இருந்து நிறைய சப்போர்ட் இருக்கு. Yes ma'am. அதுக்கு காரணம் என்னன்னா உங்க ஃபேமிலில எல்லாருக்குமே நீங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படிதானே? கண்டிப்பா. அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க அதிகம் பேச மாட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். ஆமா. குறைச்சலான வார்த்தைகள் தான் பேசுவீங்க. ஆனா ஆடிஷன்ல 30 out of 30 30க்கு 30 கரெக்டா பதில் சொன்னவர் நம்முடைய ராமகிருஷ்ணன். Thank you. சோ இந்த நிகழ்ச்சியில என்ன எதிர்பார்க்கறீங்க? I'll do the best. You'll do your best. சோ போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். Yes ma'am. இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியோட ஃபேக் எண்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளை நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நாளைக்கும் நீங்க விளையாடுவீங்க. Sure. சோ இன்னைக்குல இருந்து உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் நாளைக்கும் தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. 20 கிராம் உங்களுக்கு கடனாக நாங்க கொடுப்போம். அதுல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 வச்சுதான் நீங்க விளையாடணும். தெரியும் உங்களுக்கு. 10 கேள்விகளுக்கும் கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 5 கிலோ தங்கம் வரைக்கும் நீங்க வந்து வீட்டுக்கு சந்தோஷமா கொண்டு போலாம். சோ லெட்ஸ் வெல்கம் தி கோல்டன் கேர்ள் சஞ்சனா. இருபது கிராம் தங்கத்தை உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. Yes. சோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாமா? Yes. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பந்தயம் வைக்க போறீங்க அப்படிங்கறத சஞ்சனா உதவி செய்வாங்க. I will start with 10. 10. வெரி குட். எக்ஸலென்ட். Thank you சஞ்சனா. பச்சைபாஸ் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். Yes ma'am. நானு ரொம்ப பாய்ஸ்ட்ரஸ் காலேஜ் அது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய சாதிச்சிருக்காங்க. நிறைய போராட்டங்கள் புரட்சிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க quite a reputed college. வைரமுத்து அங்க தான் படிச்சாரு. ஆமா. வேற நிறைய பேர், நிறைய அரசியல்வாதிகள் நிறைய அங்க படிச்சிருக்காங்க. நிறைய பேர் அங்க தான் படிச்சிருக்காங்க. Actually it is one of the best college in Chennai. சோ அந்த காலேஜ்ல உங்களுடைய அனுபவங்கள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு இல்லையா? அனுபவங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஒண்ணொன்னா நம்ம வந்து யோசிக்கலாம், நினைவு கூடலாம். முதல் கேள்வி என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? Yes ma'am. ஓகே. செப்டம்பர் 2012 ஆல்டமாஸ் கபீர் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக யாருடைய இடத்தை நிரப்பினார்? Yes ma'am. ஆப்ஷன் ஏ SH கபாடியா, ஆப்ஷன் பி KG பாலகிருஷ்ணன், ஆப்ஷன் சி YK சபர்வால், ஆப்ஷன் டி S ராஜேந்திர பாபு. Whom did Altamas Kabir replace as the Chief Justice of India in September 2012? Option A SH Kapadia, Option B KG Balakrishnan, Option C YK Sabharwal, Option D S Rajendra Babu. Your time starts now. பச்சைபாஸ் காலேஜ்ல லாயர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. கண்டிப்பா. இதற்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக இருந்தது யாரு? Chief Justice. It is option A Kapadia. Option A SH Kapadia. Fix பண்ணிடலாமா? Yes. நம்ம ஊர்க்கார் இல்லையா? ராஜேந்திர பாபு, பாலகிருஷ்ணன், இல்ல சபர்வால் அதெல்லாம் இல்ல. No. SH கபாடியா தான். ஓகே, SH கபாடியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எதனால சொன்னீங்க? நாலேஜா, ஷுவரா? பிகாஸ் நீங்க உங்களை பார்க்கும்போது நீங்க வந்து அது நிச்சயமா தெரிஞ்ச மாதிரி அது தெரியல. ஷியோர் வந்துட்டு எப்படின்னாக்க சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அது மாதிரி பார்க்கும்போது அந்த கப்பாடியா, அது SH வந்து இனிஷியல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் கிடையாது. கப்பாடியான்றது ஐ நோ தட். KG பாலகிருஷ்ணன் கூட சீஃப் ஜஸ்டிஸ் தானே இல்லையா? நான் ரீசெண்டா பார்த்ததுல இட் இஸ் கப்பாடியா. சரியா தவறா பாத்துடலாமா? உங்கள் சொந்தக்காரரான ராமகிருஷ்ணா முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிருக்காரா இல்லையா? சில்ட்ரன் நீங்களா என்ன நினைக்கிறீங்க? சரியா இல்ல எப்படியா? சரியா சொல்லுவாரா? அப்பா எல்லா தம்ஸ் அப்பும் இருக்கு.
எஸ்ஹெச் கபாடியா சரியான விடையா இல்லையா பார்க்கலாம். சரியான விடை. Congratulations. Thank you, So, ma'am. முதல் கேள்விக்கே கரெக்டா பதில் சொல்லி 20 கிராம் தங்கத்தை வென்றிருக்கிறீங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சஞ்சனா தி கோல்டன் கேர்ள், உன்னுடைய பொற்கரங்களால் அவருக்கு 20 கிராம் தங்கத்தை கொடுமா. இந்த 20 கிராம் தங்கம் மட்டும் இல்ல, உங்களுக்கு போனஸா ஒரு எக்ஸ்ட்ரா கிராம் தங்கம். இது வீட்டுக்கு தான், உங்களுக்கு தான். இதை இங்க விட்டுட்டே போக முடியாது. அவரு இதை வச்சு அவர் வந்து பந்தயமும் வைக்க முடியாது, பணயமும் செய்ய முடியாது. இரண்டாவது கேள்விக்கு ரெடியா நீங்க? இரண்டாவது கேள்விக்கு ரெடி. ஓகே, எத்தனை கிராம் தங்கம் இப்ப பெட் பண்ண போறீங்க? I'll bet 20. 20? Yes. Woo. 20. இதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா கடனை இப்பவே அடைச்சிடலாம். இரண்டாவது கேள்வியிலேயே கடன் அடைச்சிடலாம் நீங்க. Sure. இரண்டாவது கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு ஒரு சின்ன டிப். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கீங்க. இது வந்து உங்க கொஸ்டினை பத்தின டிப் கிடையாது, தங்கத்தை பற்றி உங்களுக்கு லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஒரு ரொம்ப உபயோகமான ஒரு டிப். ஆண்கள் வந்து கடைக்கு போய் நகை வாங்குறது ரொம்ப அபூர்வம். பெண்கள்னா கவனமா வாங்குவாங்க. ஆண்கள் வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உடனே போய் அவசரமா வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்கு. அப்படி நீங்க போய் நகை வாங்கும்போது முக்கியமா அந்த நகை கல்லும் சேர்ந்த நகையா இருந்தா ரொம்ப கவனமா வாங்கணும். கூலி சேதாரம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. ஆனா கல்லு அப்படின்னு இருக்கும்போது கழிச்சுக்குவாங்க. கல்லுடைய எடை எவ்வளவு இருக்கோ அதுல 9ல இருந்து 10% கோல்டோட வேல்யூல இருந்து கழிச்சுதான் நீங்க வந்து பே பண்ணணும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கணும் அப்படிங்கிறது தான் லலிதா ஜுவல்லரி உங்களுக்கு கொடுக்கிற ரொம்ப உபயோகமான டிப். சோ மிஸ்டர் ராமகிருஷ்ணன், உங்களுடைய இரண்டாவது கேள்வி என்ன பார்க்கலாமா? Sure. ராமகிருஷ்ணன், செகண்ட் கொஸ்டின். ரஞ்சி கோப்பை போட்டியின் 25 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 1959-60 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கிரிக்கெட் டோர்னமெண்ட் எது? ஆப்ஷன் ஏ துலீப் டிராபி, ஆப்ஷன் பி இரானி கப், ஆப்ஷன் சி தியோதர் டிராபி, ஆப்ஷன் டி பட்டௌடி கப். Yes, ma'am. Which cricket tournament was conceived during the 1959-60 season to mark the completion of 25 years of Ranji Trophy? Option A, Duleep Trophy. Option B, Irani Cup. Option C, Deodar Trophy. Option D, Pataudi Cup. Time starts now. It is Irani Cup. Irani Cup. Sure, ah? Sure, ma'am. Lifeline எல்லாம் எடுத்துக்கணும். எல்லாம் இல்ல, தேவையில்லையா? ஏன்னா இது வந்து ஜெனரல் நாலேஜ். இது டவுட்டே இல்ல. டவுட்டே இல்ல. ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எஸ். சரி, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பி இரானி கப். ரஞ்சி டிராபி மேட்சஸ்க்கு போயிருக்கீங்களா? நான் வந்து குவீன் மேரிஸ் காலேஜ்ல படிச்சேன். சோ பக்கத்துல ஸ்டேடியம்ல வந்து ரஞ்சி டிராபி நடக்கும். அப்போ வந்து நாங்க அப்படி தெரியாம போய் ரஞ்சி டிராபி எல்லாம் பார்ப்போம். இப்பெல்லாம் அந்த சான்சஸ் எல்லாம் எல்லாம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ரஞ்சி டிராபி அப்படிங்கிறது ரொம்ப எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் ரஞ்சி டிராபில விளையாடி தான் அதுக்கப்புறமா நேஷனல் டீம்லயே வந்திருக்காங்க. சோ அதோட 25வது ஆண்டை குறிக்கும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட கிரிக்கெட் டோர்னமெண்ட் நீங்க இரானி கப் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது சரியா தவறா அப்படின்னு ஒரே செகண்ட்லயே சொல்லிடலாம். சரியாதான் இருக்கும். கண்டிப்பா. அது இப்பவும் சொல்லலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலாம், நாளைக்கு கூட சொல்லலாம். இப்பயே சொல்லிடலாம். இந்த மாசம் வந்து அக்டோபர் மாசம். அக்டோபர் மாசத்துல ஒரு வாரத்தை சென்னையிலயும் சரி இந்தியாலயும் சரி ஜாய் ஆஃப் கிவிங் வீக் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நிறைய ஞாபக சக்தி இருக்கு, நாலேஜ் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அதை வந்து கொடுப்பீங்க. அந்த கொடுக்கும் போது இருக்கிற சந்தோஷம் மத்த ஏதாவது பிரைஸ் கிடைக்கும் போது இருக்காது அவங்கள்ட்ட. அதே போல வாழ்க்கையில நல்ல நிறைவை அடைந்த நாமெல்லாம் இன்னொரு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். பட் அதை மறந்து போயிடுறோம். அதை ஞாபகப்படுத்தும் வகையில் இந்த அக்டோபர்ல ஒரு வாரம் முழுக்க யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாய் ஆஃப் கிவிங்ல நானும் வந்து பங்கேற்று இருக்கேன். நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா இந்த வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் நிச்சயமா நீங்க கலந்துக்கலாம். அந்த ஜாய் ஆஃப் கிவிங் வீக்ல உங்களுக்கு நான் இப்ப கொடுக்க போறது கியூரியாசிட்டி. உங்களோட டவுட்
அண்ட் உங்களோட கொஸ்டின் மார்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஐயோ அத நாளைக்கு வரைக்கும் நீங்க இதுக்கு ஆன்சர் என்ன சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க பொறுத்துதான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் காம்பன்சேஷனா உங்களுக்கு அழகான ஒரு கேக் கிடைக்க போகுது. ஒரு 1000 அடியில உருவாக்கப்பட்ட இந்த கேக் ஒரு பெரிய மால்ல வச்சு 800 கிலோஸ் வந்து கார்ப்பரேட்ஸ் வாங்கினாங்க. 200 கிலோவை அப்பவே பீப்புள் வாங்கினாங்க. அதுல உங்களுக்காக ஸ்பெஷலா நாங்க வாங்கியிருக்கிற கேக் உங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். அந்த ஜாயை வந்து நீங்க எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். நீங்க சாப்பிடுற அந்த கேக் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் சேரும். அதுல இருந்து வர்ற பணம் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக வரும். நாங்க கொடுத்துருக்கிற பணம் போய் சேரும். அதனால let me present you the joy of giving by giving you the cake. Thank you. ஆயிரம் கிலோ கேக் இது. 1000 கிலோ. அந்த 1000 கிலோல பாருங்க 1000 படங்கள், அதாவது இளையராஜா மியூசிக் டைரக்ட் பண்ண 1000 படங்கள். அதுல உங்களுக்கு வந்திருக்க படம் பாத்தீங்களா, அந்த ஒரு நிமிடம். ஒரு பக்கம் கமல், இன்னொரு பக்கம் ஊர்வசி, இன்னொரு பக்கம் ஜெயமாலி. எல்லாமே எடிபிள், எல்லாத்தையும் சாப்பிடலாம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்க போகுது, ரொம்ப ஸ்பெஷலா ஸ்வீட்டா இருக்க போகுது இந்த கேக். சோ உங்களுடைய அந்த நிமிடம் நாளைக்கு இந்த ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரிய போற அந்த நிமிடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடியா தான் இந்த நிமிடம் இருக்க போது. ஸ்வீட்டா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு சரஸ்வதி பூஜை. அதனால நீ வந்து மஃப்டில எல்லாம் அப்படி வர முடியாது. வேஷ்டி ஷர்ட் எல்லாம் போட்டு அப்படி மங்களகரமா வரணும். ஓகே, மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். கங்க்ராச்சுலேஷன். நம்ம ஆடிஷன்லயே 30 கேள்விக்கும் சரியாக பதில் சொன்ன ராமகிருஷ்ணா முதல் கேள்வியில 10 கிராம் தங்கத்தை வைத்து ஜெயிச்சார். இரண்டாவது கேள்விக்கு 20 கிராம் தங்கத்தை வைத்து ஒரு விடையை சொல்லியிருக்கிறார். இந்த விடை மட்டும் சரியா இருந்ததுன்னா இவர் கடனையும் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு அடுத்து எவ்வளவு மல்டிப்ளை பண்ண போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நாளைக்கு சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம ராமகிருஷ்ணனுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்குமா அப்படிங்கறத மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். சரஸ்வதி பூஜைக்கு மறுபடியும் உங்களை சந்திப்போம். இன் இந்தியா கேட் பாஸ்மதி கோல்ட் கசினோ. பபாய்.